போகிற இன்னைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன். நாளிலிருந்து என் கர்த்தர் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில, என்னுடைய காரியங்களிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி என்று உங்களுக்கு கொடுங்க. Thank you, Lord. எல்லாம் நீயே இயேசுவே, என் உயிரும் நீயே இயேசுவே. சொல்லலாமா? எல்லாம் நீயே இயேசுவே. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்கதான். உயிரும் நீயே இயேசுவே. என் வாழ்வு நீயே இயேசுவே. பொல்லாத உலகில் பொருளேதும் வேண்டாம், பரம்பொருள் இயேசுவே. பொல்லாத உலகில் பொருளேதும் வேண்டாம், பரம்பொருள் இயேசுவே. எல்லாம் இயேசுவே, என் உயிரும் இயேசுவே. திக்கற்று நான் திரிந்தேன் ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை என்று நான் நினைத்தேன் ஆண்டவரே. எனக்கு நீர் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நிறைய பாவங்களை செய்து திரிந்தேன் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்த வாழும். பாவியாய் நான் அலைந்தேன், பாதை தடுமாறினேன். பாவே உலகில் பாவியை மீட்க பரிகாரம் இயேசுவே. பாவே உலகில் பாவியை மீட்க பரிகாரம் இயேசுவே. எல்லாம் இயேசுவே, என் உயிரும் இயேசுவே. எல்லாம் இயேசுவே, என் உயிரும் இயேசுவே. ஆண்டவரே, ஆண்டவரே, திக்கற்ற எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நான் நினைத்தேன் ஆண்டவரே. என் கர்த்தர் எனக்கு எஜமானவன். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை தேற்றுகிறவராய், ஆண்டவரே, ஆற்றுகிறவராய் என்னோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி. திக்கற்று நான் திரிந்தேன், தீமையை நான் மறந்தேன். ஆமாப்பா, திக்கற்று நான் திரிந்தேன், தீர்வையை நான் மறந்தேன். தாவீது பேரும் தெய்வமைதானும் தயவு இயேசுவே. தாவீது பேரும் தெய்வமைதானும் தயவு இயேசுவே. எல்லாம் இயேசுவே, என் உயிரும் இயேசுவே. என் வாழ்வு இயேசுவே. பொல்லாத உலகில் பொருளேதும் வேண்டாம், பரம்பொருள் இயேசுவே. பொல்லாத உலகில் பொருளேதும் வேண்டாம், பரம்பொருள் இயேசுவே. எல்லாம் இயேசுவே. ஒப்பு கொடுத்தவங்க சொல்லுங்க, எல்லாமே நீர்தான். எல்லாம் இயேசுவே, என் உயிரும் இயேசுவே.
ஒப்பு கொடுத்தவங்க அப்படி ஒரே நிமிஷம் இருக்கிற இடங்களை எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நம்ம ஏன் நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? இந்த வேளையில நிறைய பேர் தன்னுடைய கருத்துக்களை கொடுத்திருக்கிறாங்க. நாளை தினத்தில ஒரு ஒரு குடும்பங்களில ஒரு சர்ஜரி இருக்குது என்று சொல்லி அந்த குடும்பத்தார் அவங்க விண்ணப்பங்களை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இதோ நீங்க சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் அறிவார். ஆகவே அந்தோனி ராஜ் என்ற ஒரு சகோதரனுக்கு நாளை தினத்துல ஹார்ட் சர்ஜரி இருக்கு என்று சொல்லி இருக்கிறாங்க. அந்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா?